வணக்கம் நண்பர்களே. நீங்க பார்க்கறது ஸ்ரீபாலா வ்ளாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்க ஸ்ரீபாலா. என்னடா இத்தனை நாளா நீ வீடியோவே போடலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு ஆடி மாசம் இன்னைக்கு ஆடி மாசம், அதனால நான் வீடியோ போடுறேன். நேத்து ஆடி வெள்ளி அப்படிங்கிறத நீங்க நல்லாவே கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு இந்த ஆடி மாசம் அம்மன் பத்தின வீடியோவை பத்தி நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ரேணுகா பரமேஸ்வரி பத்தின வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் என்னன்னா, இந்த சமயபுரம் மாரியம்மன் யாரு? யார் இந்த சமயபுரம் மாரியம்மன்? போன வீடியோல இந்த ரேணுகா தேவி எப்படி மாரியம்மனா மாறினாங்க அப்படிங்கிற கதைய நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த வீடியோல மாரியம்மனான சமயபுரம் மாரியம்மன் யாரு? சமயபுரத்துல வீற்றிருக்கிற சமயபுரம் மாரியம்மன் சிவப்பு கலர் உடம்போட 8 கைகளோட இருப்பாங்க. மாரியம்மன்னாலே 4 கையோட தான் இருப்பாங்க. ஆனா சமயபுரம் மாரியம்மன் மட்டும் 8 கையோட இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு காலத்துல இந்த மாரியம்மன் வைஷ்ணவி அப்படிங்கிற பேர்ல ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்ல ஒரு பரிவார தெய்வமா இருந்தாங்க. அதாவது ரங்கநாதரோட தங்கச்சியா இருந்தவங்க. அப்போ சூடு அதிகமானதுனால அவங்க நேரா அப்போ கோவில் பக்தர்கள் அவங்களோட சூட்டையும் அம்மனோட உக்ரத்தை தணிக்க வேப்பமர காட்டுல வச்சாங்க. அதுவே சமயபுரம். அங்க ஒரு சின்ன சன்னதி உருவாகி அதன் பிறகு நாளடைவுல சமயபுரம் மாரியம்மன் கோவில் உருவாச்சு. சமயபுரம் மாரியம்மன் சமயத்திலேயே காக்கக்கூடிய அம்மனுங்கிறதுனால சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு வந்துச்சு. சிவபெருமான் 16 வயசுலயே செத்து போகிற நிலைமையில இருக்கக்கூடிய மார்க்கண்டேயனுக்கு சாகா வரம் கொடுத்தாரு. யமனை கொண்டதுனால மரணம்ங்கிற விஷயமே இல்லாம போச்சு. அப்போ மாயாசுரன் ஒரு அசுரன் மக்களுக்கு நோய்களை பரப்பி அவங்கள கொன்னான். அப்போ இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம மாரியம்மன் அந்த அசுரன் கூட சண்டை போட்டு அவனை கொண்டுட்டாங்க. வேப்பலைகளை வச்சு மக்களோட நோய்களை நீக்குனாங்க. அதனாலதான் அவங்கள சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த சமயபுரம் மாரியம்மன் சமயத்தில் காக்கும் மாரியம்மனுங்கிறனாலதான் சமயபுர மாரியம்மன் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இதே வீடியோல நான் உங்ககிட்ட கருமாரியம்மன் அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். கருமாரியம்மன். மாரி என்றால் மழை. கருமாரி அப்படின்னா கருமேகங்கள் சூழ்ந்த மறை அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டி கருமேகங்கள்ல இருந்து வரக்கூடிய மழை. இந்த கருமாரியம்மன் நம்ம கிருஷ்ணர் பிறப்போட சம்பந்தப்பட்டவங்க. அவங்க வசுதேவர் அப்புறம் அவரோட மனைவியான ரோகிணி தேவிக்கு பிறந்தவங்க சுபத்திரை. யசோதைக்கும் நந்தகோபருக்கும் பிறந்த மகள் தான் அந்த யோகமாயா. வசுதேவர் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாரு. அப்போ கம்சன் அந்த பெண் குழந்தைய கொல்லும் போது அந்த பெண் குழந்தை 8 கைகள் கொண்ட துர்காதேவியோட உருவத்துல கம்சனை மிரட்டிட்டு போய் அங்கிருந்து மறைஞ்சு போனான். கருமாரி அப்படின்னு கம்சன் கட்ட வானமே கருமாரிங்கிற வார்த்தைய எதிரொலிச்சது. இன்னொன்னு கதை பத்தி மகாவிஷ்ணு சொன்னதுனால அவரோட தங்கச்சியான பார்வதி தேவி வேப்ப மரங்கள் மட்டும் நிறைஞ்ச காட்டுல தவம் இருந்தாங்க அப்படின்னும் அவங்க வெள்ளையா இருந்து கருப்பா மாறினாலதான் அவங்களுக்கு கருமாரி அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த மாரியம்மனுக்கும் சமயபுரம் மாரியம்மனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மாரியம்மன் 4 கையோட இருப்பாங்க. ஆனா இந்த சமயபுரம் மாரியம்மன் 8 கைகளோட இருப்பாங்க. பொதுவா எல்லா மாரியம்மன் கோவில்கள்லயும் அந்த அம்மன் சிலையோட காலடியில ஒரு பெண்ணோட தலையை நம்ம பார்த்துப்போல, அது அந்த ரேணுகா தேவி தலை தான். அதே மாதிரி அந்த சமயபுரம் மாரியம்மனோட காலடியில 3 அசுரர்களோட தலை இருக்குல்ல, அது மாயாசுரன் அப்புறம் அவனோட 2 தம்பிகளோட தலை தான்.
சமயபுரம் மாரியம்மன் மூலவி சிலை சிவப்பு கலர்ல இருக்கும். அது களிமண் அப்புறம் மூலிகைகள்ல செய்யப்பட்டதுனால அதுக்கு அபிஷேகம் கிடையாது. தைல காப்பு மட்டும் தான் சாத்துறாங்க. இந்த சமயபுரம் மாரியம்மன் சமயத்தை காக்கும் அம்மன். நாகமாரியம்மன் அப்புறம் நாகமுத்து மாரியம்மன் நாகதோஷங்களையே கட்டுப்படுத்துற சக்தி கொண்டவங்க தான் இந்த நாகமுத்து மாரியம்மனும் நாகமாரியம்மனும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்ரீபாலா வ்ளாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். உங்களுக்கு இந்த ஆடி மாசம் பிடிச்சிருந்தாலும் இல்லாட்டி உங்களுக்கு அம்மனை பிடிச்சிருந்தா மறக்காம கீழே தெரியுற கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சக்தி பராசக்தின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.